வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஃபோன் ஃபோன் காலை இன்கமிங் கால் அண்ட் அவுட் கோயிங் கால் எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி கால் ரெக்கார்ட் பண்ண போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், டேப் எ கால் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஐஃபோனில் தான் பார்த்தேன். இதை ஒன்று ஆப் ஸ்டோரில் பார்க்கும்போது அதோட ரிவ்யூஸ் எல்லாமே 4.+க்கு மேலே தான் ரேட்டிங்ஸ் இருந்துச்சு. அது ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் வந்து அன்லிமிட்டடாக உங்களோட இன்கமிங் கால்ஸும் சரி, அவுட் கோயிங் கால்ஸும் சரி தாராளமாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டியூரேஷனுமே கிடையாமல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு சின்ன கண்டிஷன், இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும். அதாவது $10.99 நீங்கள் $9 நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கரன்சி படி $842.38 அது வந்து அவ்வளோ காஸ்ட் ஆகும். ஸோ இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். ஒன்ஸ் அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னா லைஃப் டைம் நீங்கள் வந்து அதுக்கிட்ட எதுவுமே பே பண்ண அவசியம் இல்லை. எவ்வளோ வேணாலும் உங்களோட இன்கமிங் கால்ஸும் அவுட் கோயிங் கால்ஸும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால் ரெக்கார்டர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்க்கும்போது நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக கால் டவுன்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு ரெக்கார்டு வந்து இன்கமிங் கால்ஸும் அவுட் கோயிங் கால்ஸும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் இதுலேயும் அதே மாதிரி பார்க்கும்போது சின்ன ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதை தாண்டி நீங்கள் எதுவும் பே பண்ண அவசியம் இல்லை. ஸோ பை ரெக்கார்டிங் கிரெடிட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹவு மச் ரெக்கார்டிங் டைம் யூ ரெக்கார்டு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி காசு கொடுத்தா போதும். அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா $3.99 கொடுத்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்தியன் கரன்சி படி $305, அதாவது $305.83 நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ தான். நோ நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீனா இதுவும் அண்டர் த கண்டிஷன் கீழே தான் உங்களுக்கு வரும். ஸோ அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் இன்கமிங் கால்ஸும் சரி, அவுட் கோயிங் கால்ஸும் சரி தாராளமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீன்னு சொல்கிறப்ப பார்க்கும்போது அதுவும் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட வாய்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிற காலை டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயே மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ 20 நிமிஷம் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 20 நிமிஷம் ஃபோன் கால் டியூரேஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் வந்து வாய்ஸில் இருக்கிறத டெக்ஸ்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் அப்ளிகேஷன் அடுத்து இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால் லாக் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால் லாக் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒன்லி அவுட் கோயிங் கால்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இன்கமிங் கால்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், அண்டர் த கண்டிஷன் கீழே தான் அதுவும் வரும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டவுன்லோட் டு யூஸ். நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2 நிமிஷம் மட்டும்தான் இதுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே செகண்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து வெளியே இருந்து ஒரு டிவைஸ் வச்சு கனெக்ட் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அதாவது ரெக்கார்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிவைஸ் காமிக்கும். அந்த டிவைஸ் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதிலிருந்து வாங்கி அதுக்கடுத்து இதை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி டிவைஸ் வந்து ஐஃபோனுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ இமேஜஸில் போய் காட்டுறேன். ஸோ இமேஜஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்கார்டிங் டிவைஸ் வரும். ஸோ இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஃபோனுக்கு சப்போர்ட் ஆகிற டிவைஸ் மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஃபோன் இருக்குது. இது கண்டிப்பாக ஐஃபோன் தான். ஸோ இந்த மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன் ஹெட்ஃபோன் ஜாக்லேருந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் டிவைஸோட ஜாக்கோட கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஜாக்னா அந்த பாயிண்டர், அந்த ப்ளக் மாட்டுறது. ஸோ அதிலேருந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் பேசுகிற ஃபோன் கால் வந்து அந்த ரெக்கார்டிங் டிவைஸில் எவ்வளோ நேரம் சார்ஜ் இருக்கோ அவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் எவ்வளோ நேரம் கான்வர்சேஷன் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ டியூரேஷன் கொடுக்குறீங்களோ அது ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து உங்கள் ஐஃபோனுக்குள்ளே இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் மெமோஸ் அந்த அப்ளிகேஷன்.
உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்ளிகேஷன் ஐஃபோனில் யூஸ் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இல்லாத ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் உட்காந்து ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு, நீங்கள் இப்போ இந்த உங்கள் ஃபோனில் இருக்கிற ஹோம் பேஜுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி, நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஸ்பீக்கர் ஃபோனில் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகும். ப்ளஸ் நீங்கள் கொடுக்குற வாய்ஸும் இதில் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அப்படி ரெக்கார்ட் ஆகி முடிச்ச பிறகு இதில் உள்ள ஒரு ஃபைல் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கடுத்து அந்த ஃபைலை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி லோக்கலாக வச்சுக்கலாம். இல்லை அதிலேருந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதுக்கு ஷேர் பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் என்ன இந்த லோகோவோட மீனிங் என்னன்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து இந்த லோகோவோட மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உங்கள் ஐஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த வாய்ஸ் மெமோஸ் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா, அதில் உள்ளே போய் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மெட்டில் தான் இந்த வேவ் ஃபார்மெட்டில் தான் அது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அவங்க கம்பெனியோட பிராண்டை இங்கேயும் காமிச்சிருக்காங்க. ஸோ ஆப்பிளோட ஸ்ட்ராட்டஜி இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதோட செக்யூரிட்டி சிஸ்டம் எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்னு அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் ரொம்ப பேர் ஐஃபோனை விரும்புகிறாங்க. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மொபைல் அப்ளிகேஷனில் இந்த வாய்ஸ் மெமோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அதில் ஆப்பிள் அப்படின்ற வேர்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேவ் ஃபார்மெட்டில் தான் அது போய் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அவங்க கம்பெனியை இன்டெரக்டாக இங்கே வாய்ஸ்லையும் காட்டணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஆப்பிள்ன்ற வேர்டை சொல்லி பார்க்குறப்ப இந்த இதில் வர. ஸோ தேர்ட் மெத்தட், ஃபைனல் மெத்தட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயான மெத்தட். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் ஐஃபோனில் நீங்கள் யாரோட கால் ரெக்கார்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு கால் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு கால் பண்ணி போனது பிறகு அவங்க ஒன்ஸ் கால் அட்டன் பண்ண பிறகு உங்களோட லாக் ஸ்க்ரீனில் உங்களோட ஃபோன் டிஸ்பிளேயில் இந்த மாதிரி காமிக்கும் ஆட் கால் அப்படின்றது. அந்த ஆட் காலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டயல் பேட் ஓப்பன் ஆகும். உங்கள் டயல் பேட் ஓப்பன் ஆனோடனே அந்த ஐஃபோன் சிம்மில் இருக்கிற உங்களோட நம்பரை, உங்களோட ஓன் ஐஃபோன் சிம் கார்டில் இருக்கிற உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு அதை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அது உங்களுக்கே கால் ஆகி எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் மெயில் இன்பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். ஸோ அங்கே போய் ரீச் ஆகி முடிச்சுட்டு அங்கே கனெக்ட் ஆகி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் திரும்ப உங்களோட கால் பண்ண பேஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெர்ஜ் கால் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மெர்ஜ் காலை ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எப்போ பேசினாலும் சரி, எவ்வளோ நேரம் பேசினாலும் சரி, உங்களோட ஒட்டுமொத்த கான்வர்சேஷனும் அதில் ஃப்ரீயாகவே ரெக்கார்ட் ஆயிரும். ஃப்ரீயாக ரெக்கார்ட் ஆகி முடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அதுக்கு எடுத்து பேசிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பேசி முடித்த பிறகு உங்களோட காலை கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்க உங்களோட வாய்ஸ் மெயில் இன்பாக்ஸை போய் செக் பண்ணிங்கன்னா, நீங்கள் பேசின கான்வர்சேஷன் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் லோக்கலாகவும் ஒரு ஃபைலோட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கூகுள் டிரைவ் ஆர் உங்களோட ஆப்பிள் செக்யூரிட்டி சிஸ்டம் ஸ்டோரேஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது உங்களுக்கு யூஸ் ஆகிடும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெனிஃபிட் ஆப்ஷன்னு சொல்லலாம். கம்ப்ளீட் ஃப்ரீ மெத்தட் தான் இது. எப்படினாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த தேர்ட் மெத்தட் ட்ரை பண்ணும்போது நீங்கள் யாருக்கு பேச போகிறீங்களோ அவங்ககிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிக்கோங்க. ஸோ இது போல் டெக்னாலஜி சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் இந்த சேனலில் உங்களுக்கு சொல்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.